ஆர்கனைசேஷன் நேம் டிசிஎஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். இது வந்து ஒரு இந்தியன் பேஸ்ட் எம்என்சி கம்பெனி, ஒரு ஐடி கம்பெனி. இதில ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஃபுல் டைம், அதாவது பார்ட் டைம் இல்லாம ஃபுல் டைமா அந்த கம்பெனில ஒர்க் பண்ற மாரி ஒரு ஜாப் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். போஸ்ட்டோட நேம், அதாவது இந்த புரோகிராமோட நேம் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹையரிங். அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ், பிஎஸ்சி, பிசிஏ இந்த மாரி டிகிரி, அதாவது இன்ஜினியரிங் இல்லாம நார்மல் பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ற மாரி ரெக்ரூட்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 10, 2025. நெக்ஸ்ட் மந்த் 10th வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா வந்து கம்பெனிஸ் இருக்கு, பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ எல்லா மேஜர் சிட்டீஸ்லயும், செகண்ட் டயர் சிட்டீஸ்லயுமே வந்து டிசிஎஸ்க்கு ஆஃபீஸஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி. பிஎஸ்சிலே பார்த்தீங்கன்னா, வேரியஸ் வந்து டிசிப்ளின்ஸ் இருக்கு. ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, பயோ கெமிஸ்ட்ரி. அப்புறம் வந்து பிஎஸ்சிலே பார்த்தீங்கன்னா, வொகேஷனல் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில வந்து சிஎஸ், அப்புறம் ஐடி. 2024-25 கம்ப்ளீட் பண்ண போற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இனிஷியலா வந்து சிங்கிள் இன்டகிரேட்டட் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிசிஎஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்ளிகேஷன் ப்ராசஸ் அதுவும் வந்து இங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்ப நான் உங்களுக்கு வந்து டைரக்ட்டா அந்த சைட்டே ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் நம்ம ஆல்ரெடி பார்த்த போல ஜனவரி 10, 2025 நெக்ஸ்ட் இயர். டெஸ்ட் டேட், அதாவது அந்த சிங்கிள் இன்டகிரேட்டட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 14, 2025ல நடக்கும். ஸோ அதனால நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்ப பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்புறம் அப்ளை பண்றதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன்ல இருக்கு. இத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ டிசிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட் இது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஃபார் சயன்ஸ் கிராஜுவேட்ஸ் ஃபார் த பேட்ச் ஆஃப் 2025. இப்ப 2025 அந்த பேட்ச்சுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 10th ஜனவரி. டெஸ்ட் டேட் வந்து 14th பிப்ரவரி. ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு பட்டன் இருக்கு. இந்த புரோகிராமோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த பிசிஏ, பிஎஸ்சி, பிஎஸ்சில என்னலாம் வந்து டிசிப்ளின்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அந்த டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த புரோகிராமோட கீ ஃபீச்சர்ஸ் இங்க இருக்கு. ஸோ இனிஷியலா வந்து உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங், ப்ராப்பரான ட்ரெய்னிங் வந்து டிசிஎஸ்லேருந்து குடுப்பாங்க. அதுபோக ஹையர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டீஸும் உண்டு. ஸோ இனிஷியலா நீங்க வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் இங்க ஒர்க் பண்ணிட்டு, ஃபியூச்சர்ல வந்து எம்சிஏ, எம்எஸ்சி, பிஇ இந்த மாரி வந்து ஹையர் எஜுகேஷன்ஸும் நீங்க கன்டின்யூ பண்ணிக்கலாம். அதேபோல காம்பன்சேஷன் பேக்கேஜஸ், அதாவது உங்களோட சேலரி, ஸோ உங்களோட குரோத் பார்த்தீங்கன்னா, இனிஷியலா வந்துட்டு ஒரு சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் 1 ஆர் 2 இயர்ஸ்லயே வந்து ஒரு 2 1/2 மடங்கு வந்து உங்களுக்கு வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க குடுத்துருக்காங்க. இனிஷியலா வந்து டிசிஎஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல், அதுக்கான லிங்க் இங்க இருக்கு. அதுல போயிட்டு உங்களோட ஆதார வச்சு வெரிஃபை பண்ணணும். ஸோ கரெக்ட்டான ஆதார் குடுக்கலைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகாது. 3rd ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்ளை பண்ணணும். இனிஷியலா ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட இன்ஃபர்மேஷன் கேட்கும். உங்களோட நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரஸ் இந்த மாரி. அது எல்லாத்தையும் ப்ராப்பரா ஃபில் பண்ணிட்டு, அப்ளை ஃபார் டிரைவ்னு ஒரு பட்டன் வரும். அத கிளிக் பண்ணிட்டு, கேட்டகரி வந்து ஐடின்னு சூஸ் பண்ணிக்கணும். ஐடி, நான் ஐடி இருக்கும். பட் இது வந்து ஐடி புரோகிராம் தான். ஸோ அப்ளை ஃபார் டிரைவ் குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் மெயில்லயே வந்துரும். நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா, ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் வரும். உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் குடுத்துருவாங்க. அத வச்சு நீங்க வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன் சென்டர் டெஸ்ட். அவங்க ஒரு சென்டர் டீட்டெயில்ஸ் குடுப்பாங்க. அங்க போய் நேரடியா போய் ஆன்லைன்ல டெஸ்ட் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கீழ வந்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடியும், ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். இப்ப அப்ளை பண்றதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1ல இங்க இருக்கு. இத கிளிக் பண்ணுங்க. ஸோ டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுல வந்து ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஐடி, பிபிஎஸ் இருக்கு. பிபிஎஸ்னா பிசினஸ் ப்ராசஸிங். பட் ஐடிக்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். இத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட இமெயில் ஐடி குடுத்தீங்கன்னா, கெட் ஓடிபி அந்த பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓடிபி வரும். ஸோ உங்க இமெயில் ஐடிக்கு இந்த ஓடிபி வந்துருச்சு. இந்த ஓடிபிய காப்பி பண்ணி, ஸோ இங்க பேஸ்ட் பண்ணிருங்க. ஒன் டைம் பாஸ்வேர்ட் நீங்க கரெக்ட்டா குடுத்துட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெரிஃபிகேஷன் வரும். இதுல வந்து உங்களோட ஆதார் நம்பர்ல லாஸ்ட் 4 டிஜிட்ஸ வந்து கரெக்ட்டா டைப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட நேம், இதுல ஸ்டார் போட்டுருக்க ஃபீல்ட்ஸ் வந்து மேண்டேட்டரி. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த். இது வந்து கரெக்ட்டான டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு, அக்ரி குடுத்தா ஒரு பாப்பப் வரும். அதுல வந்து இந்த அக்ரி பட்டன கிளிக் பண்ணிட்டு, ப்ரொசீட் குடுக்கணும். ஸோ இந்த ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்டெப்ல உங்கள பத்தின டீட்டெயில்ஸ், உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி ஆல்ரெடி குடுத்துட்டோம். ஃபோன் நம்பர், அட்ரஸ், அப்புறம் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த மாரி வேரியஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்க கிளியரா ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடலாம். அப்ளை பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஃபீயும் கிடையாது. ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து இமெயில் வரும். நீங்க உங்களோட அப்ளிகேஷனையும் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஜனவரி 10th வந்து அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட். பிப்ரவரி 14th பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட்ல இருக்க அந்த டேட் வரும்.
ஸோ டெஸ்ட்டில் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங், அப்புறம் வந்து ஹையர் எஜுகேஷன், ப்ளஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு, அது இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.